புத்தாண்டு ராசி பலன்கள் 2025. இந்த 2025 4 கிரக பயிற்சிகள். கும்பராசியில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார். மீனராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார். கன்னிராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த 4 கிரக பயிற்சிகள் அதுக்குண்டான பலன்கள் கோச்சார ரீதியாக இந்த சனீஸ்வர பகவான், குரு பகவான், ராகு, கேது இந்த 4 கிரகங்களும் கொடுக்கும். உங்கள் வயதுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி கோச்சார ரீதியாக 20% அப்படின்னா கூட தசா புத்தி பலன்கள் பொறுத்த வரைக்கும் 80%. உங்கள் சுய ஜாதகத்தில் குரு, ராகு, கேது, சனீஸ்வர பகவான் இந்த 4 கிரகங்கள், அதுவும் இல்லாமல் தசா நடத்தக்கூடிய மற்ற கிரகங்கள் எந்த கிரகமாக இருந்தாலும் சரி, அந்த தசா நடத்தக்கூடிய கிரகங்கள் பலன்கள் எப்படி இருக்கும் உங்கள் சுய ஜாதக வலுவை பொறுத்து இந்த 2025 நீங்கள் எந்த வயது காலகட்டத்தில் இருந்தாலும் சரி, உங்கள் வயதுக்கு என்ன தசை நடக்குதோ அந்த தசா புத்தி காலங்களில் கோச்சார ரீதியாக கிரகங்களின் மாற்றங்கள் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும். தசா புத்தி ரீதியாக ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் 27 நட்சத்திரங்கள் மட்டும் இல்லாமல் உடைபட்ட நட்சத்திரங்களோடு 36 நட்சத்திரங்களுக்கும் தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். இந்த வீடியோ முதலாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா எனக்கு சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள். மீனராசி ரேவதி நட்சத்திரம், இது புதனோட நட்சத்திரம். தசா காலங்கள் 17 வருடம். என்னோட கணக்குப்படி 10 வருடம் நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. இந்த மீனராசியில் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் முழுமையான 4 பாதங்கள் கொண்டது. இந்த 4 பாதத்தில் தசா புத்தி இருப்புகள் ஒரு சில பேருக்கு 4 வருடங்கள் இருக்கலாம், ஒரு சில பேருக்கு 6 வருடம், 8 வருடம், அப்படி இல்லைனா 16 வருடங்கள் கூட ஒரு சில பேருக்கு இருக்கலாம். உங்கள் சுய ஜாதக தசா புத்தி இருப்பை பொறுத்து என்னோட கணக்குப்படி நான் 10 வருடம் எடுத்திருக்கிறேன். 8 வருடம் தசாபுத்தி இருப்புகள் இருக்கக்கூடிய நபர்களில் இருந்து 12 வருடங்கள் தசாபுத்தி இருப்பு இருக்கக்கூடிய நபர்கள் வரைக்கும் புரியும் ஈஸியாக. மற்றவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில குழப்பங்கள் வரலாம் தசாபுத்தி ரீதியாக, வயது ரீதியாக. அப்படி குழப்பங்கள் இருக்கக்கூடிய நபர்கள் உங்கள் வயதுக்கு என்ன தசா புத்தி நடக்குதோ அந்த தசா புத்திக்கு உண்டான பலன்களை மட்டும் எடுத்துங்க. அப்படி எடுத்துக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு ஈஸியாக புரியும். 10 வயது வரைக்கும் புதன் தசை நடப்பில் வந்தால் பிறகு 7 வருடங்கள் கேது தசை, 10 + 7 17, 17 வயசு வரைக்கும் கேது தசை நடப்பில் வரும். அதன் பிறகு 20 வருடங்கள் சுக்கிர தசை, 17 + ஒரு 20 அப்படின்னாக்கா 37, 37 வயசு வரைக்கும் சுக்கிர தசை. ஏன்னா சுக்கிர தசை நடக்குது இப்போ படிக்கக்கூடிய காலங்களில் அப்படின்னாக்கா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா ஜென்ம சனி காலம் 2025 4 கிரக பயிற்சிகள், அதாவது ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி, குரு பயிற்சி. இப்போ சனி பயிற்சி பார்த்தீங்கன்னாக்கா மார்ச் மாதம் 29ஆம் தேதி, அதாவது 2025 பிறந்த பிறகு 3 மாதத்தில் இப்போ சனி பயிற்சி வருது. இப்போ சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் திருக்கணித முறைப்படி சனி பயிற்சி ஆகிறதுக்கு முன்னாடி 3 மாதங்களுக்கு முன்பே அதனுடைய வைப்ரேஷனை காட்டும். அப்போ ஜனவரி மாதத்துலேருந்தே நீங்கள் சனி பயிற்சியோட பலன்களை எடுத்துக்கலாம். இப்போ ஜென்ம சனியோட பலன்களை எடுத்துக்கலாம். மற்றபடி மே மாதத்தில் குரு பகவானுடைய பயிற்சி இருக்குது. அதே வருடத்தில் ராகு கேது பயிற்சிகளும் இருக்குது. இப்போ ராகு கேது பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு இடம், 12ஆம் இடத்துல 6ஆம் இடத்துல அமர்றது ஒரு நல்ல இடம் அப்படின்னு சொல்லிக்கலாம். இதே ராசியாதிபதினு சொல்லக்கூடியவர், லக்னாதிபதினு சொல்லக்கூடியவர், இந்த ராசிக்குடைய கிரகம் அப்படின்னாக்கா அந்த குரு பகவான். இது 3ஆம் இடத்துல 5 மாத காலங்கள் இருக்குது, அதாவது மே மாதம் வரைக்கும் இருக்குது. மே மாதத்துக்கு பிறகு தான் அது குரு பயிற்சி 4ஆம் இடத்துக்கு போகிறதுனால அந்த மே மாதத்துக்கு பிறகு தான் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் எடுத்துக்கலாம். அது வரைக்கும் இந்த ஜென்ம சனியோட பலன்கள் தான் கிடைக்கும். ஏன்னா ஜென்ம ராசியில் சனி பகவான் வர்றது இது குருவோட வீடு, நட்பு கிரக வீடு. உங்கள் ராசிக்கு 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி பகவான், 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர் ஜென்ம ராசியில் வரும்போது ஒரு சில மனக்குழப்பங்களை கொடுப்பார். இது வரைக்கும் ஜென்ம ராசியில் ராகு பகவான் இருந்து நிறைய மனக்குழப்பங்களை கொடுத்து கொண்டு இருந்தது. இப்போ ஜென்ம ராசியிலேருந்து விலகுது இந்த ராகு பகவான். ஆனால் சனி பகவான் ராசிக்கு வர்றது இது அதை விட ரொம்ப மோசமான டைம் அப்படின்னு சொல்லலாம். இது எப்படி இருக்கும், தசாபுத்தி ரீதியாக எப்படி இருக்கும் அப்படின்னா, படிக்கக்கூடிய காலங்களில் இருக்கிறீங்க, படிப்பில் ஒரு சில மந்தத்தன்மை உருவாகும். இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் கவனத்தை நீங்கள் படிப்பில் செலுத்தணும், நிறைய முயற்சிகள் பண்ணணும். அப்படி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. 20 வயசுக்கு மேலே இருக்கிறீங்க, வேலை தேடக்கூடிய இடத்துல இருந்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்பை கொடுத்துரும், பொருளாதாரத்தை கொடுத்துரும். ஆனால் வேலையில் ஒரு சில வேலை பலுவை வச்சுட்டே இருக்கும். வேலை செய்யக்கூடிய இடங்களில் நெருக்கடியில் அதிகமாக கொடுத்துட்டே இருக்கும், மன உளைச்சல்களை கொடுக்கும். நிறைய வேலை நீங்களே செய்கிற மாதிரி இருக்கும். ஒரு வேலையை கொடுத்துட்டு அந்த வேலைக்கு ஒன்று பணம் வராது, பணம் வந்துச்சுனாக்கா வேலை அதிகமாக இருக்கும். நெடுந்தூரத்தில் போய் வேலை பார்க்குறது, ரொம்ப தூரத்தில் போய் வேலை பார்த்துட்டு வர்றது, குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய சூழ்நிலை, அதாவது தூரம் போயிட்டு வேலை பார்த்துட்டு வர்றது, ட்ராவலிங்லேயே உங்களுக்கு டைம் போகும். அது மாதிரியான அலக்கழிப்பை
இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். 2025 சுக்கிரதசை நடக்கக்கூடிய நபர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து உசாராந்துட்டிங்கனாக்கா ப்ராப்ளம் இருக்காது. திருமணத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள், இப்போ திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க, அந்த திருமணம் தள்ளி போகுது அப்படின்னாக்கா நீங்கள் அப்படியே விட்டுருங்க. இந்த ஜென்ம சனியில் திருமணம் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. இந்த திருமண வாய்ப்புகள் எப்படி ஒரு சில பேர் கூடி வரும் அப்படின்னாக்கா, ரொம்ப அவசரப்பட்டுனே இருப்பாங்க. பண்ணியே ஆகணும், வயசாகி போகுது, சொந்த பந்தங்கள் ஒரு குறை சொல்லுது, சுற்றி இருக்கிறவங்களாம் ஒவ்வொரு குறையாக சொல்கிறாங்க, நிம்மதி இல்லை, ஏதோ ஒரு ப்ரெஷரை கொடுத்துட்டே இருக்கும். அப்போ திருமணம் பண்ணணும் அப்படின்னு வருவாங்க. ஏதாவது வரன் தேடி வரும். சும்மாவே ஒரு வரன் வந்துடும். நீங்கள் சைலண்ட்டாக இருந்தால் கூட ஒரு வரன் இருக்குது, இந்த வரனை பாருங்கள், இது நல்லா வசதியான இடம், இது நல்ல இடம், பையன் நல்லா படிச்சிருக்கான், இல்லை பொண்ணு நல்லா படிச்சிருக்கு, இப்படியான ஒரு நெருக்கடிகளை அதிகமாக கொடுத்துட்டே இருப்பாங்க. இது வந்து விடவும் முடியாது, தொடவும் முடியாது. ஏன்னா ஜென்ம சனியில் ஆசைகளை அதிகமாக கொடுத்துரும், அதுக்குண்டான வழியும் கொடுத்துரும், ஆனால் ப்ராப்ளத்தை அதிகமாக கொடுக்கும். அங்கே வந்து மன நெருக்கடிகளை அதிகமாக கொடுக்கும். ஒரு சிலர் வந்து அவமானப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகளை கொடுக்கும். நீங்கள் சுக்கிரதசையில் இருந்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த திருமணம் பண்ணக்கூடிய நபர்கள் சுக்கிரதசை மாதிரி திருமணத்தை கெடுக்கக்கூடிய கிரகம் எதுவுமே கிடையாது. அவ்வளோ பவர்ஃபுல்லாக கெடுக்கும். ஒரு திருமணம், 2 திருமணம், 3 திருமணம், இது மாதிரியான திருமணங்களை அதிகமாக கொடுக்கும். அந்த திருமணத்தில் கூட திருப்தி இல்லாமல் பிரிந்து இருக்கக்கூடியவர்கள், எனக்கு திருமணமே வேண்டாம், அந்த திருமண வாழ்க்கைக்குள்ளேயே நான் போக மாட்டேன் அப்படின்ட்டு அமைதியாக இருக்கக்கூடிய நபர்களும் இருக்கிறாங்க. அது மாதிரியான காரகத்துவலை கொடுக்கக்கூடியது தான் அந்த சுக்கிர பகவான். இதே சுக்கிர பகவான் நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கலாம், உங்கள் சுய ஜாதகத்தில் இதே லக்கணமாக இருந்தாலும் சரி, வேறு லக்கணமாக இருந்தாலும் சரி, அந்த லக்கணத்துக்கு சுபத்துவமாக இருந்துச்சுனாக்கா சிறப்புன்னு சொல்லிக்கலாம். திருமணத்தையும் கொடுத்துரும், நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருப்பீங்க, நல்ல ஒரு வருமானம் வரும், மனைவிக்கு வந்து கணவன் மூலயமா ஆதாயம், கணவனுக்கு மனைவி மூலயமா ஆதாயம், நல்ல ஒரு வரவு, அது மாதிரியான அமைப்புகளில் இந்த சுக்கிர பகவான் கொடுக்கும். சுகபோக வாழ்க்கையை கொடுக்கும், வண்டி வாகன சேர்க்கை எல்லாமே கொடுக்கும். ஆனால் உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து தான். இந்த ஜென்ம சனி காலகட்டத்தில் குரு பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால முயற்சி ஸ்தானத்தை வந்து சனி பகவான் பார்க்குது 3ஆம் பார்வையா, அதோட 7ஆம் பார்வையா சனி பகவான் பார்க்குது. நண்பர்கள் வழியில் கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுக்கும், கூட்டு தொழிலில் கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுக்கும். நீங்கள் மாசம்பளத்தில் இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நீங்கள் ஏதாவது ஒரு தொழில் பண்ணுறீங்களா, அந்த தொழிலில் பிரச்சனைகளை கொடுக்கும். கூட்டு தொழில் பண்ணுறீங்களா, அந்த கூட்டு தொழிலில் பிரச்சனைகள் கொடுக்கும். நண்பர்களை நம்புறீங்களா, அந்த நம்பிக்கையை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு உடைக்கும், நிறைய ப்ராப்ளத்தை கொடுக்கும். யாரையுமே நம்பாதீங்க இந்த நேரங்களில். ஏன்னா சனி பகவானுடைய காரகத்துவம் அது மாதிரி தான். திருமண வாழ்க்கையிலே ஒரு சில பேருக்கு ப்ராப்ளத்தை கொடுக்கும். ஒன்று திருமணத்தை கூட வச்சு பிரிய வைக்கும், அப்படி இல்லைனாக்கா திருமணமே கூடி வராமல் தள்ளி போட வைக்கும். அப்போ திருமணத்தை பற்றி நீங்கள் இந்த ஜென்ம சனி இருக்கும்போது, இந்த 2025 கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது. 2025 அதில் ஜென்ம சனி நடக்கும்போது திருமணத்தை பற்றி நினைக்காமல் இருக்கிறது நல்லது. திருமணமாகி கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் இருக்கா, சேர்ந்து வாழறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப ஒற்றுமையெல்லாம் அதிகமாகும். ரொம்ப நாளாக கஷ்டத்தில் இருக்கிறாங்க அப்படின்னாக்கா ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்குள்ள ஒற்றுமை பிறக்கும். லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, லவ் பண்ணுறாங்க, சேரணும்னு நினைக்கிறாங்க, இது மாதிரியான நபர்களுக்கு நிறைய ப்ராப்ளத்தை கொடுக்கும். இல்லீகல் தொடர்பு, அதாவது தவறான தொடர்புகள் இருக்குது இல்லையா, ஆணாந்தாலும் சரி பெண்ணாந்தாலும் சரி, நிறைய ப்ராப்ளம் உண்டு. இந்த 2025 எந்த ஒரு தொடர்பு வந்தாலும் அதில் வந்து பிரச்சனைகளை கொடுக்கும். தவறான வழியில் போனீங்கன்னாக்கா உங்களுக்கு தண்டனை உறுதியாக இருக்குது. நல்ல வழியில் போனீங்கன்னாக்கா நல்ல பலன்களை நீங்கள் அனுபவிக்கலாம். இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப லேட்டாகி திருமணம் ஆகாத நபர்கள், இப்போ 30 வயசுக்கு மேலே இருக்கிறீங்க, திருமணம் ஆகலை அப்படின்னா திருமணத்தை கொடுத்துரும். ஏன்னா செகண்ட் ரவுண்டு சனி இப்போ தான் வந்து சுக்கிரதசையே உங்களுக்கு நல்லாயிருக்கும். 30 வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவர்களுக்கு சுக்கிரதசையாக இருந்தாலும் சரி, சூரிய தசையாக இருந்தாலும் சரி, ஏன்னா செகண்ட் ரவுண்டு பொங்கு சனி அப்படிங்கிறதுனால நல்ல ஒரு மாற்றங்களை பார்க்கலாம். குரு பயிற்சி உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். முதல்ல வந்து 2025 ஜனவரி மாதத்துலேருந்தே நல்ல பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஜென்ம சனியாக இருந்தாலும் நிறைய வருமானத்தை கொடுத்துட்டு செலவுகளை கொடுக்கும். அது எது மாதிரியான செலவுகள்? சுப செலவுகள். இது வந்து சூரிய தசை நடக்கக்கூடிய நபர்களும் எடுத்துக்கலாம். அதாவது 37 வயசுக்கு மேலே 42 வயசு வரைக்கும் என்னோட கணக்குப்படி இது சூரிய தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கும் எடுத்துக்கலாம். ஏன்னா 6ஆம் அதிபதி தசை கடன் வாங்கி தொழில் பண்ண வைக்கும், அந்த கடனில் வந்து பிரச்சனைகளை கொடுக்கும். அதனால் கவனம் தேவை. இந்த சூரிய தசையும் சுக்கிர தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் பொதுவாகவே நீங்கள் செய்யக்கூடாத வேலை எதுனாக்கா, ஒரு வேலை செய்கிறீங்களா, அந்த வேலை மாற்றணும்னு தோணுதுன்னா வேலை மாற்றாதீங்க. இடத்த மாற்றணும்னு தோணுதா, அந்த இடத்த மாற்றாதீங்க. தொழில் எதனா மாற்றி பண்ணலான்னு ஒரு யோசனை வரும், அதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது. யாரையுமே இந்த காலகட்டங்களில் நம்பாமல் இருக்கிறது நல்லது. இன்னொன்று வந்து கடன் வாங்கக்கூடாது, பெருசாக கடன் வாங்காதீங்க. கடன் வந்து ரொட்டேஷனில் வாங்குறீங்க, இது வந்து போயிட்டுருக்கு, சுமூகமாக போயிட்டுருக்கு அப்படின்னாக்கா பரவாயில்ல. ஏன்னா வாங்கி கொடுக்குறது உடனே வாங்கி கொடுக்குறதெல்லாம் பிரச்சனைகள் வராது. நீங்கள் வாங்கிட்டு வட்டி கொடுக்குறதோ இல்லை உங்ககிட்ட கொடுத்து நீங்கள் வட்டி வாங்குறதோ இதெல்லாம் வந்து ப்ராப்ளத்தை கொடுக்கும். நம்பிக்கையான நபர்கள் வரமாட்டாங்க. அதனால் இதில் மட்டும் இந்த சுக்கிரதசையில் இருக்கக்கூடிய நபர்களும் சூரிய தசையில் இருக்கக்கூடிய நபர்களும் கொஞ்சம் கவனமாக இருங்க. சுக்கிரதசை அப்படிங்கிறது 3 குடையவன் 8ஆம் அதிபதி, சூரியன் அப்படிங்கிறது 6ஆம் அதிபதி. 3 இடங்களும் அவயோகம் செய்யக்கூடிய இடங்கள்.
அந்த இடத்துக்கு உண்டான அதிபதியும் அவயோகம் செய்யக்கூடிய கிரகங்கள். அந்த தசைகளில் உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக இருக்காது. 2வது சுற்று சனி அப்படிங்கிறதுனால, பொங்கு சனி அப்படிங்கிறதுனால எதிலெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இதில் மட்டும் கவனமாக இருந்துட்டிங்கனாக்கா மற்றபடி வேலை வாய்ப்பு, இப்போ மாசம்பளத்தில் இருக்கிறீங்க, நல்ல ஒரு வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி, வேலை வாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு கொடுத்துரும். திருமண வாழ்க்கை எல்லாமே உங்களுக்கு நல்லது கொடுத்துரும். நீங்கள் முதலாளியாக இருந்தால் மட்டுமே உங்களுக்கு பிரச்சனைகள் கொடுக்குமே தவிர, மற்றபடி நீங்கள் மாசம்பளத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த வித கஷ்டமும் கிடையாது. நீங்கள் பயப்படவும் தேவையில்லை. இந்த 2025 கிரக பயிற்சிகள் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. ராகுக்கு எதாக இருந்தாலும் சரி, குரு பகவான் இருந்தாலும் சரி, சனி பகவான் இருந்தாலும் சரி, நல்ல ஒரு மாற்றங்களை ஏற்படுத்துவார்கள். 42 வயசுக்கு மேலே 52 வயசு வரைக்கும் சந்திர தசை, 52 வயசுக்கு மேலே 59 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை. இந்த சந்திர தசையும் செவ்வாய் தசையும் யோக தசைகள். இதில் நல்ல ஒரு வளர்ச்சி பார்க்கலாம். நீங்கள் ஜென்ம சனி வருது 2025 ஜனவரி மாதத்துலேருந்து அந்த பலன்களை கொடுக்க ஆரம்பித்தா கூட நல்ல யோக பலன்களாக இருக்கும். குரு 3ஆம் இடத்துல மறைவு ஸ்தானங்களில் இருந்து 4ஆம் இடத்துக்கு பயிற்சியானா கூட உங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு. ராகு கேது பயிற்சிகளை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. ஜென்ம ராசியில் வரக்கூடிய சனி பகவான் மட்டுமே யோக பலன்களை அதிகமாக கொடுப்பார் இந்த 2025. அதுலேயும் சந்திர தசையிலும் செவ்வாய் தசையிலும் நல்ல ஒரு மேன்மையை பார்க்கலாம். பொருளாதார வளர்ச்சி, கடன் பிரச்சனைகள் தீர்றது, யாருக்காவது வழக்குகள் இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், அந்த வழக்குகளில் நல்ல சாதகமான சூழ்நிலை, கடன் இருந்தால் கடன் அடையும், மருத்துவ செலவுகள் இருந்ததுன்னா அந்த மருத்துவ செலவுகள் கம்மியாகும். உங்களுக்கு இல்லைன்னா கூட உங்கள் வீட்டில் யாருக்காவது மருத்துவ செலவு பண்ணிகிட்டே வருவீங்க, அவங்களுக்கு மருத்துவ செலவுகள் கம்மியாகும். வாரிசுகளோட வளர்ச்சி இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வளர்ச்சியாக இருக்கும். நீங்கள் ப்ரொமோஷன் எதிர்பார்த்தாலும் சரி, இல்லை சம்பள உயர்வு எதிர்பார்த்தாலும் சரி, இடமாற்றங்கள் எதிர்பார்த்தாலும் சரி, இல்லை தொழிலில் மாற்றணும் அப்படின்னு நினச்சா கூட இந்த நேரங்களில் ரொம்ப நீங்கள் டவுட்லேயே மாற்றுவீங்க. எல்லாமே இது நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். அதாவது மனக்குழப்பங்கள்லேயே நிறைய நல்ல பலன்கள் உங்களுக்கு நடக்கும். அதுலேயும் தொழில் சார்ந்து, வேலைவாய்ப்பு சார்ந்து, திருமணம், குடும்பம் எல்லாமே உங்களுக்கு ஒரு மனக்குழப்பத்திலே நிறைய நல்ல பலன்களை கொடுக்கும் இந்த 2025. 59 வயசுக்கு மேலே 77 வயசு வரைக்கும் ராகு தசை. என்னோட கணக்குப்படி ராகு தசை வருது. உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த வயசில் ராகு தசை வந்தாலும் சரி, இப்போ ராகு தசை நடக்குதா உங்களுக்கு இந்த 4 கிரக பயிற்சிகளும் நல்ல பயிற்சிகள் அப்படின்னு எடுத்துக்கலாம். 4 கிரக பயிற்சிகள் அப்படின்னாக்கா சனி பகவானை தவிர மீதி 3 கிரகங்கள் குரு, ராகு, கேது நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். சனி பகவான் மட்டுமே ஜென்ம ராசியில் இருக்கிறதுனால 2025 உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு பகவான் சனியோட வீட்டில், சூரியன் சந்திரனோட வீட்டில் இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எதெல்லாம்னாக்கா நிறைய நான் சொல்லிட்டேன். குடுக்கல் வாங்கல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க, பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி வேலை வாய்ப்பு, பொருளாதாரம், பணப்பிரச்சனை உங்களுக்கு வராது. நல்ல ஒரு மாற்றங்கள், சுப விசேஷங்கள் நடக்கிறது, வீடு கட்டக்கூடிய அமைப்பு, மனை வாங்கக்கூடிய அமைப்பு, ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, இது மாதிரியான ஒரு நல்ல பலன்களை இந்த ராகு பகவான் கொடுத்துரும். ராகு உங்கள் சுய ஜாதகத்தில் எது சார்ந்து இருக்கோ, என்ன நட்சத்திரம் இருக்கோ அதுக்குண்டான பலன்களை அபரிவிதமான வளர்ச்சிகளாக கொடுக்கும் இந்த ராகு பகவான். அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. ராகு தசையில் எந்த வயசில் இருந்தாலும் சரி, இந்த 2025 அப்படிங்கிறது நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்கலாம். 77 வயசுக்கு மேலே 92 வயசு வரைக்கும் குரு தசை. இந்த குரு தசைக்கும் நல்ல பலன்கள் உண்டு. ஏன்னா குரு ராசியாதிபதினு சொல்லக்கூடியவர். கோச்சாரத்தில் எங்கே இருந்தாலும் சரி, உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, சனி பகவானுக்கு நட்பு கிரகம். ராகு பகவானுக்கு என்ன நல்ல பலன்கள் சொன்னோம் அத்தனை நல்ல பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் வளர்ச்சி அதிகமாக இருக்கும். இந்த வயசில் தொழில் பண்ணுறீங்களா, தொழில் வளர்ச்சி. ஜென்ம ராசியில் சனி பகவான் இருந்தால் கூட தொழில் வளர்ச்சி, அதாவது நீங்கள் முதலாளியாக இருந்தால் கூட நல்லாயிருக்கும். நீங்கள் கவலையே பட தேவையில்ல. இந்த வயசான காலத்தில் ஓய்வு எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வாரிசுகளுக்கு தொழில் வளர்ச்சி, வேலை வாய்ப்பு, திடீர் இடமாற்றங்கள், ப்ரொமோஷன் கிடைக்கிறது, ஒரு நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி, வீட்டில் சுப விசேஷங்கள் நடக்கிறது, பேரப்பிள்ளைகளோட ஒரு சந்தோஷமான சூழ்நிலைகள், சொந்த பந்தங்கள் சேர்றது, சொத்து பத்து பிரச்சனைகள் எல்லாம் தேர்றது, எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த குரு தசை நடக்கக்கூடிய நபர்கள், மீன ராசியில் இருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக 2025 வரக்கூடிய கிரக பயிற்சிகள், 4 கிரக பயிற்சிகள், அதாவது சனி பகவான் ஜென்ம ராசியில் இருந்தாலும் உங்களுக்கு தசாபுத்தி ரீதியாக நல்ல ஒரு பலன்களை கொடுப்பார். நன்றி.